வயலூர் முருகன் கோவில். இது வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. திருச்சியிலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடலாம். இந்த கோவிலுக்கு எதிர்க்க பாருங்கள், அந்த வீட்டு மாடியில் மயில் எவ்வளோ அழகாக இருக்குது. மயில் அகவும் நல்ல அகவின் இருக்குது. அது மாதிரி இன்னொரு வீட்டு மாடியிலையும் பார்க்கலாம். நம்ம அங்கே மயில் தோகை விரித்து ஆடிட்டு இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக ஆடிட்டு இருக்கா. அப்பா, ஃபுல்லாக அப்படியே தோகை விரித்து நம்ம பக்தர்களுக்காக அழகாக ஆடிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் சுப்பிரமணியர் முருகர் அவர் இருக்காரோ அங்கெல்லாம் அந்த மயில் இருக்கும். இங்கே இந்த ஒவ்வொரு வீட்டு வாட்டிலையும் அந்த மரத்து மேலேயும் தாவும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மயில்லாம். இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த முருகன் கோவில். ரொம்ப நல்லா இருக்க கோவில். இங்கே வந்து ஆதிநாயகர் சிவபெருமானும் ஆதிநாயகி தாயாரும் இருக்காங்க. அம்பாள் இருக்காங்க. நம்ம முருகன் சன்னதி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன்றதுனால இந்த கோவிலே வந்து வயலூர் முருகன் கோவில் தான் இருக்குது. இது வயலூர் கிராமம் போகிற வழி. ரோடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. நம்ம காரில் வந்தோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் இங்கே இந்த கோவிலுக்கு வந்துடலாம். ஒரே நாளில் கூட வந்துட்டு திரும்பி போகலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நல்ல கிராமம்தான், வயல்கள்லாம் இருக்குது. இது வந்து இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு கிட்ட அந்த கடைசி ஒரு 1/2 கிலோமீட்டர் அங்கே கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த கோவில் தெரியும். இதுதான் கோவில் வந்தாச்சு, வயலூர் முருகன் கோவில். நல்லா இருக்குது. உள்ள பிரசாதங்கள்லாம் கிடைக்கிறது, அர்ச்சனை பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பக்கத்துலேயே தேங்காய் கடை எல்லாமே இருக்குது, கடைகள் இருக்குது. கோவில் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம். இங்கே பக்கத்துலேயே தெப்பக்குளம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் வந்து தல வரலாறு போட்டிருக்காங்க. இதுதான் அந்த குளம், அங்கே கோவிலோட குளம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள்.